வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா கோயம்புத்தூர் இருக்கேன். கோயம்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம்னா கவுண்டம்பாளையம் போகிறோம். கவுண்டம்பாளையத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி கேட்டு செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்டைலில் எங்கள் ஊரில் பண்ண போகிற பலகாரம் என்னன்னு பார்த்தா ஒப்புட்டு செய்ய போகிறோம். நம்ம சென்னை சைடில் பார்த்தா இது போலி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் வந்து ஒப்புட்டுக்கு பதிலாக போலின்னு சொல்லுவாங்க. அதில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் வச்சு செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து எள்ளு சேர்த்து பண்ணுறங்காட்டி அதோட சுவையும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும், கெடாது. இங்கே ஒப்புட்டு பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக வந்து எள்ளு வச்சு தான் சமைக்கிறாங்க. இப்போ அந்த ஒப்புட்டோட எள்ளு, கருப்பட்டி, தேங்காய் சேர்த்து பண்ணுறோம். எள்ளு வந்து உடம்புக்கு வந்து நல்ல வலுவுத்தன்மை தரும். அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த இளைச்சி போயிருந்தாவே எள்ளு வகையான உணவுகளை தருவாங்க சாப்பிட சொல்லி. இன்றைக்கெல்லாம் அது நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து கருப்பெல்லு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கருப்பெல்லு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் நல்லா ஊற வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் தோல் எடுத்து தான் பண்ண சொல்கிறாங்க. ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? அதே மாதிரி தேங்காய் வறுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேங்காய் சேர்த்தும் போது அதுக்கு ருசியும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அது கருப்பட்டி எதுக்கு சேர்த்துறோன்னா இது கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், கெடாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒப்புட்டுக்கு வந்து நெய் சேர்த்து செய்வாங்க. நாங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோம். ஏன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோன்னா அது ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அந்த சிக்கு வாடை வராது, உடம்புக்கு வலுவானது. நெய்க்கு பதிலாக நாங்கள் எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்கிறோம். அதோட மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். உண்மையாகவே தி பெஸ்ட் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. இங்கே அதிகமாக வந்து சொந்த பந்தங்கள் சேரும் போது பண்டிகை டைமில் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் அதிகமாக செய்கிற ஒரு ரெசிபி தான் இந்த ஒப்புட்டு. சூப்பர்ங்க. நீங்கள் விதமாக சாப்பிட்டுப்பீங்க. இந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு தரமான ஒரு பலகாரம். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறோம். யார் கேட்டால் நம்ம மனோவன் ஏக்கா தான். அவங்கள மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி ருசியான உணவுகள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி பலகாரத்துக்கு இன்றைக்கி எத்தனை பலகாரம் வந்தாலும் ஈடு இணையே இல்லை. அந்த மாதிரி ஒரு பலகாரம் ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடலாம், கெடாத பொருள் அது. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் கோயம்புத்தூர் ஸ்டைலில் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கேளுங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தம்பி? நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வருதா கோயம்புத்தூர் பாஷை? கொஞ்சம் என்னோட சேர்ந்து நீங்களும் பழகிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, போலிக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆமாம், ரைட்டா? உங்களோட அனுபவத்தில் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஏன் அப்படி சொல்கிறாங்க மக்கள்? போலிக்கு ஒப்புட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து வித்தியாசப்படும். அது வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வைப்போம், இல்லைன்னா துவரம்பருப்பு வேக வைப்போம், இல்லை கடலைப்பருப்பு வேக வைப்போம். வேக வச்சு வெள்ளத்தோட கலந்து உள்ளே வச்சு செய்கிறது தான் போலின்னு சொல்கிறோம். இந்த ஒப்புட்டுங்கிறது வந்து நம்ம எள்ளு தனியாக வறுக்கிறோம், தேங்காய் தனியாக வறுக்கிறோம். இதெல்லாம் வறுத்து தனித்தனியாக அரைச்சி உருண்டையாக செஞ்சு உள்ளே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வச்சு பண்ணுறங்காட்டி இதுக்கு பேர் ஒப்புட்டுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற பொருள், ரொம்ப நாள் கெடாது. இந்த எள்ளோட தன்மை என்ன? எந்த எள்ளு யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு? வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணால் நல்லதா, இல்லை கருப்பெல்லு யூஸ் பண்ணால் நல்லதா? இதுக்கு வந்து கருப்பெல்லு தான் நல்லாயிருக்கும். கருப்பெல்லு என்னென்னா அதோட மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளெல்லு வந்து கொஞ்சம் வாசம் கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே கருப்பெல்லு தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இலசாமல் எடுத்துக்கூடாது, முத்துணுதாமல் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா எண்ணெய் வர்ற ஸ்டேஜில் எடுத்துக்கூடாது. அது ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் வந்துடும் வெளியில். அதை இலசா இருந்ததுன்னா அதை வறுத்து அரைக்கும் போது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக வந்து மீடியமாக இருக்கிற தேங்காய் எடுத்துக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்கிறீங்களா? ஒப்புட்டுக்கு தேவையான பொருள்: மைதா மாவு 300 கிராம், தேங்காய் மீடியம் சைஸு 2, தென்னங்கருப்பட்டி வந்து 2 அச்சு, ஒரு 500 கிராம் வரும். அப்புறம் வந்து எள்ளு வந்து 200 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், சிறிதளவு உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த ஒப்புட்டுக்கு தேவையான பொருள் சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்தது வறுக்கிறதெல்லாம் எள்ளு, தேங்காய் இதெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து அரைச்சி உருண்டை பிடிச்சிட்டு வர்றக்குள்ளே மைதா மாவு ஊறிடும். அப்புறம் ஒப்புட்டு தட்டிடலாம். இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுங்கிற காட்டி நான் முன்னாடியே மைதா மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் மறுபடியும் மைதா மாவு எப்படி பிசையணும், எந்த மாதிரி பக்குவத்தில் பிசையணும்னு நான் பிசைஞ்சு காட்டுறேன். ஓகே, இது எதுக்காகனா அது நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக என்ன பண்ணணும், மாவு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? பாத்திரத்தில் கொஞ்சம் மேலே அந்த ஆயிலெலாம் போட்டு நல்லா சாஃப்டாக ஊற வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வச்சுக்காது? இது வந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நான் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். சரி. மைதா மாவு. இப்போ இந்த மைதா மாவு மேலே கோதுமை போடலாமா?
கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். அந்த தட்டுற போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வராது மாவு, ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பேசிக்காக வந்து அந்த மைதா வந்து லேயர் வந்து தின்னாக இருக்கணும், ஸ்டஃபிங் நிறையா இருக்கும். அதுக்கு மைதா தான் பெஸ்ட். சரி, ஓகே. அடுத்து கொஞ்சமாக உப்பு தேவை, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு. சரி, ஓகே. இப்போ உப்பு போட்டுருக்கோம். தண்ணி வேணுமா? இல்லை, இப்போ உப்பும் மாவையுமே நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது லூஸாக இருக்கணுமா, டைட்டாக இருக்கணுமா, கெட்டியாக இருக்கணுமா? லூஸாக இருக்கணும். லூஸாக இருக்கணும். என்ன காரணம் லூஸாக இருக்கிறது? லூஸாக இருந்ததுனா தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். கெட்டியாக பிசைஞ்சோம்னா தட்ட முடியாது. நாள் பட ஒரு 2 நாள் ஆகும்போது ஹார்ட் ஆயிரும், வரவரப்பாயிரும், உடச்சி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். தண்ணி கொஞ்சம் அளவளவாக ஊற்றி, கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி. ஆமாம், இல்லாட்டி ரொம்ப போயிடும். ஓகே, அளவளவாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். எனக்கு அந்த மாவு மிக்ஸ் பண்ணி காமிங்களா? என்ன பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு எனக்கு மிக்ஸ் பண்ணி காமிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொலன்னு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு நல்ல எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன காரணம் வந்து இப்போ இந்த டைமில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? நல்லெண்ணெய் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த மாவோட எண்ணெய் சேர்ந்தோம்னா அந்த என்ன சொல்கிறது, வாசம் இருக்கும். மாவு வந்து சீக்கிரமாக கெடாது, மேல் மாவு கெடாமல் இருக்கும். மறுபடியும் எண்ணெயிலேயே பிசையணுங்க. அப்படியா? ஆமாம், எல்லா பக்கம் எண்ணெய் ஈவனாக கலங்குற மாதிரி பிசையணும். எண்ணெயிலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா மாவு நல்லா ஊறி நல்ல இலகும் மாவு. இப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் வந்து இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணும்போது அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஆயில் அப்ளை பண்ணி வைப்பாங்க, இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அந்த ஈர துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஈர துணி மேலே போட்டுருப்பாங்க. ரைட்டுங்களா? ஆமாம், இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. அதனால தான் அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த குக் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க சொன்ன மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கும், சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. சரி, ஓகே, டன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இதுல இருந்து மஞ்சத்தூள் அப்படிலாம் போடணும்? இல்லைங்க, போலிக்கு தான் மஞ்சத்தூள் போடுவாங்க, ஒப்புட்டுக்கு மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. இங்கே நல்லா ஊறி இருக்கு மாவு, கையில் தொட்டாவே தெரியும். அதே மாதிரி அந்த மாவு கையில் எடுத்து காட்டுங்க. பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊறணும் மாவு. ஓகே, நல்லா ஊறணும். ஊறும் எண்ணெய் எல்லாம் இழுத்துரும், சாஃப்ட் ஆயிரும். சரி, ஓகே. ஆனால் நம்ம அந்த மாவில் பண்ண போகிறதில்ல, இந்த மாவில் பண்ண போகிறோம். இந்த மாவு பாருங்க, தொடும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. அப்பா, ஆமாம், சாஃப்டாக இருக்கும். சரி, இந்த மாவை மிக்ஸ் பண்ணுற பக்கத்து உங்களுக்கு காமிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து எள்ளு வறுக்கிறோம். ஓகே, இந்த எள்ளு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்க. இது வந்து கருப்பெள்ளு வாங்கி கழிஞ்சு காய போட்டு எடுத்து வச்சுக்குவோம். எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒப்புட்டெல்லாம் செய்ய போகிறோம்னா அப்படின்னா எள்ளு வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டோம்னா நல்லா ஊறிடு. எடுத்து தண்ணி வடித்து கொஞ்ச நேரம் ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ போட்டோம்னா ஒரு பாதி ட்ரை ஆயிரும், ரொம்ப ஈரமெல்லாம் போயிடும். அப்புறம் 2 கையிலையும் நல்லா தேய்ச்சோம்னா தோல் விட்டு வந்துடும். தோல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்சோடனே புடச்சி எடுத்துட்டோம்னா அந்த கருப்பு இதெல்லாம் போயிடும். ஏன் அந்த கருப்பு இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒப்புட்டு செய்யும்போது அந்த கருப்பு ஃபுல்லு இருந்ததுன்னா ஒப்புட்டு வந்து கலர் வந்து கருப்பாக இருக்கும். நம்ம கருப்பட்டி கலரும் இதாக இருக்குது, அதுவும் சேர்ந்ததுன்னா கருப்பாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு எதுவோ கருப்பாக இருக்குன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கருப்பாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாமல் இருக்கும் எள்ளு. அதனால அந்த தோல் கொஞ்சம் எடுத்துடுறோம். ஆனால் ஃபுல்லும் எடுக்க முடியாது, சும்மா வர ஒரு 60-70% தோல் எடுத்துடலாம். இது வந்து வெயிலில் ஒரு 10 நிமிஷம், இப்போ அடிக்கிற வெயிலெல்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். புடச்சோம்னா அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும், தோல் எல்லாம் வந்துடும். அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதையும் வறுக்கிறதையும். இப்போ இந்த எள்ளோட வேற எதுனா போட்டு வறுக்கணுமா? எப்படி? இல்லை, எள்ளு தனியாக வறுக்கணும், தேங்காய் தனியாக வறுக்கணும், அதே மாதிரி ஏலக்காயும் தனியாக வறுத்துட்டு தனித்தனியாக அரைக்கணும். எள்ளு தனியாக அரைக்கணும், கொஞ்சம் அரைச்சா பிறகு தான் தேங்காய் அதோட எள்ளோட போட்டு அரைச்சிட்டு கடைசியாக தான் கருப்பட்டி போடணும். ஏன்னா கருப்பட்டி முதலே போட்டோம்னா கொலன்னு ஆயிரும். அப்போ தேங்காய் முதலே போட்டோம்னா தேங்காய் அரைப்பட்டுரும், எள்ளு அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து எள்ளு தான் அரைக்கணும். ஓகே, அதனால வந்து தனித்தனியாக வறுக்கிறோம். இது அழகான ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி கருப்பட்டி கடைசியில் தான் போடணும். கருப்பட்டி முதலே போட்ட கொலன்னு ஆயிரும், தேங்காய் அரைப்படாது, எள்ளும் அரைப்படாது, அப்படியே இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த எள்ளு வந்து என்ன பக்குவத்தில் நல்லா பொரியுங்க, சடன்னு பொரியும். இப்போ பொரியும் போது நல்லா வாசம் வரும், அப்போ எடுத்துடலாம். சரி, நல்லா வறுத்துட்டு காமிங்க. சரிங்களா? இப்போ எள்ளு வந்து படன்னு சவுண்டு வருது. நல்ல எள்ளு பொரிஞ்சு வரும்போது நல்ல வாசம் வரும்.
இப்போ எள்ளு பொரிஞ்சாச்சு, இனி எடுத்துடலாம். சரி. பாரு வாசம் பாரு நல்லா வரும். எள்ளு வறுக்கறனாவே அந்த கருப்பு எள்ளுனாவே வாசம் வருங்க. கண்டிப்பா வீட்ல பக்கத்து வீட்டுக்கு வரும் வாசம் வரும். எள்ளோட மகிமை அந்த மாதிரி. சரி ஓகே. அடுத்தது வந்து தேங்காய். இப்போ எண்ணெய்லாம் எதுவுமே தேவை? எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாறணுமா? ஆமா. இல்ல ஈரம் போனா மட்டும் போதுமா, இல்ல நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணுமா? இல்ல ரொம்ப ப்ரௌன் கலர் வரக்கூடாது. ஏன்னா அப்போ வரப்பாயிரும், அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அந்த ஈரப்பதம் போன உடனே எடுத்துடலாம். சரி வறுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஈரப்பதம் போச்சுனாவே உங்களுக்கு தேங்காய் வந்து கெடாது. ஈரப்பதம் போடனே தேங்காய் கெட்டு போக சொல்லிடல. ஆமா. அந்த மாதிரி இந்த எள்ளோட வேற எந்த பொருளாம் போடலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முந்திரி பருப்பு இல்ல காய்ந்த திராட்சை அந்த மாதிரிலாம் வச்சு போட நல்லா இருக்குமா? போடலாம். நம்ம நிலக்கடலை போடலாம், 2 பொட்டுக்கடலை போடலாம், முந்திரி போடலாம், பிஸ்தால கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இதா இருக்கும். கடிச்சப்பது நல்லா இருக்கும். ஆனா தேய்க்கும் போது அந்த முந்திரிலாம் முழுசா இருக்கும். ஆமா. அப்ப சரியா வராது. இல்ல பவுடரா தான் போடணும். சரி. போட்டு வறுத்து போட்டுட்டு 1/2 கிலோ அரைச்சுக்கலாம். சரி. நல்ல ட்ரை ஆயிடுச்சு. ஆமா. வாசம் வரும். தேங்காயோட வாசம் வரும். அதாவது இந்த ட்ரை கோகனட் கிடைக்கல மார்க்கெட்ல அந்த மாதிரி இருக்கு. ஆமா. அடுத்த தேங்காய் வந்து ரொம்ப முத்துனதா எடுக்க கூடாது, இலசாம எடுக்க கூடாது. நடுத்தரமான தேங்காய் எடுத்துக்கணும். சரி ஓகே. காமிங்க ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. எனக்கு காமிங்க கையில் தொட்டு பார்க்கலாம். ஓகே. அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு, அந்த தேங்காயோட சாஃப்ட்னஸ் இருக்கு. ஆனா அது ஈரத்தன்மை போய் ஒரு ட்ரையான ஸ்டேஜ். ஆமா. இப்போது வந்து போதும். இது போதும். இந்த பக்கமும் போதும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? மாத்திரமா? மாத்திரலாம். இப்போ இதே தட்டுல மாத்துறோம் அப்படி? அதே தட்டுல ஓரத்துல போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஏலக்காய். இந்த சூட்லயே வறுத்துக்கலாம். ஓகே. ஏலக்காய் தூள் இருந்தாலும் போடலாம்ல? எது இருந்தாலும் போடலாம். ஏலக்காய் இருந்தாலும் போடலாம். ஆனா வறுத்து போட்டா அதோட சேர்த்து அரைக்கும் போது இன்னும் வாசம் நல்லா இருக்கும். எதுவுமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அதோட இது இருக்குது. அந்த காரத்தன்மை எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே. அவ்வளோதான். ஓகே. இந்தாங்க. இந்த ஏலக்காய் வறுத்தோன்னு வாசம் பாருங்க எப்படி வருதுன்னு. இன்னொன்று இந்த ஏலக்காய் தேங்காய் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்டுமே தெரியல, நான் வீட்டில் சாப்பிடுவேன். இது சும்மாவே உருண்டையாவே சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். உருண்டையாவே 3 போட்டு அரைச்ச உடனே போலியாவே பண்ண வேண்டாம், உருண்டையாவே சாப்பிடலாம். தேங்காய், ஏலக்காய், வெல்லம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது ஃபர்ஸ்ட் வந்து எள்ளை வந்து பவுடர் பண்ணிக்கணும். அது கூட அடுத்தது தேங்காய் போடணும். தேங்காய் போட்டுட்டு தேங்காய் போடலையே ஏலக்காயும் போட்டுடலாம். அப்புறம் இந்த கருப்பட்டி கடைசியா போட்டு அரைச்சிடணும். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஆமா. வெல்லம் போடுறதுக்கு வந்து மொத்தமா போட்டு மிக்ஸில அரைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அரைப்படாது. தேங்காயும் எள்ளும் அப்படியே இருக்கும். ரைட். இன்னொன்னு அது பக்குவம் மாறாம கொஞ்சம் செட் ஆகாது. அரைச்சி எல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் கொடுங்க. எள்ளு உருண்டை மாதிரி இருக்கும். சும்மாவே இப்படியே சாப்பிடலாம். எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்க தெரியல. அதுல எண்ணெய் வரும் பாருங்க. ஆமா. அப்படி பண்ணும்போது எண்ணெய் வரும். கையில தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அது பாருங்க. தேங்காய் எண்ணெய் எள்ளுல இருந்து வர நல்லெண்ணெய், 2 எண்ணெயுமே இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தானதுங்க இது. இன்னொன்னு நம்ம வீட்டு சைடுல என்ன பண்ணுவோம்னா, இதை அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல அது உள்ள வச்சிருவாங்க, வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் வேர்க்கடலை வச்சு பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். பட் நைஸ். இது ரொம்ப பிடிக்கும். அந்த நர்னர்னு ரொம்ப நல்லா இருக்கும். நைஸ். நீங்க ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா போலிட்டு சாப்பிட மாட்டீங்க. ஆமா ஆமா, ஒப்பிட்டு சாப்பிட மாட்டோம், இப்படியே சாப்பிட்டுறலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பிடிச்சிக்கலாம். என்ன சைஸ்ல போறீங்க? உள்ள வைக்கிற அளவு தான், சின்ன சின்ன உருண்டை தான். இது வந்து ஒப்புட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது, போலி மாதிரி இருக்காது, சின்ன சைஸா தான் இருக்கும். இந்த மாதிரி சைஸ்ல உருண்டை பிடிச்சிக்கலாம். கம்மி என்ன சைஸ்? ஓகே. நம்ம கோலி குண்டு இருக்குல்ல, பெரிய கோலி குண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் கோலி குண்டு. ஆமா, கோலி குண்டு விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கிறோம். சின்ன வயசுல இருக்கும்போது விளையாடி இருக்கலாம். இல்ல இன்னும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. கோலி குண்டுல தண்ணி விளையாட்டு. ஆமா. அடி வாங்குவே நல்லா. ஆமா. அந்த பெரிய கோலி குண்டு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகே. நான் உருண்டை பிடிக்கிறேன். நீங்க பண்ணல.
இது வந்து உடையெல்லாம் செய்யாது. ஒன்றும் உடையாது. ஒன்றும் கெட்டியா உடையாது. அப்படியே உருண்டை பிடிச்சும் கூட அப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு கூட மெதுவாக கூட செய்யலாம். நாளைக்கு கூட மாவு இது ரெடி பண்ணி நாளைக்கு கூட செய்யலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சா எத்தனை நாள் வைக்கலாம்? ஒரு 2 நாள் 1 நாள் வச்சு சாப்பிடலாமா? இல்லைங்க, ஒரு வாரம் எல்லாமே வச்சு சாப்பிடலாம். வெளியில் வச்சா தேங்காய் போட்டா ஒன்றும் ஆகாது. கிடையாது, அதுக்கு தானே வறுத்துறோம் தேங்காயை. அந்த ஈரத்தை போடணும். அதனால வெளியில் இருக்கலாம். 10 நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம். அது கருப்பட்டி போடுறோம், அது கிடவே கிடாது. இன்னைக்கு வந்து எத்தனையோ பலகாரங்க வருது, விதவிதமாக கலராக எல்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி பலகாரமெல்லாம் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து பேப்பரில் இல்லை வாழை இலை இல்லை பட்டர் ஷீட்டு எதில் வேணாலுமே எண்ணெய் போட்டு தடவி இதை தட்டி அதை ஒரு உருண்டை வச்சு மேலே மூடி தட்டிடுவேன். இப்போ வந்து இந்த இலை போட்டு தட்டுமா? இலை போட்டு தட்டிக்கலாம். இலை வேணுமா இப்போ? இலை வேணும். இந்தங்க ஒரு இலை. இது எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணுமா? ஆமாம். போதும். ஓகே. இப்போ இலையில எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே. இது மாதிரி உருட்டுறதுக்கும் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுமா? ஆமாம். நெய் யூஸ் பண்ணுறது? நெய் யூஸ் பண்ணலாங்க. அது கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து வாசம் வரும், அப்புறம் சாப்பிட வந்து திகட்டும். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஒன்றும் திகட்டாது. அப்புறம் சாப்பிட்டாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் 10-15 நாள் எல்லாம் வெளியே வச்சு சாப்பிடலாம். சென்னை சைடுலாம் நெய் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிடிக்கலன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்குங்க. நெய் ஆமாம், நல்லெண்ணெய் தான். வெரி குட், நைஸ். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல, பட் இங்கே வரும்போது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் பாருங்க. இப்படி தட்டிட்டோம். தட்டிட்டு ஒரு உருண்டை எடுத்து உள்ள வைக்கிறோம். உருண்டை வச்சுட்டு எப்பவும் போல போலி மாதிரியே தான் அப்படியே இந்த துணியை மடிப்போம்ல. ஆமாம், மடிச்சுட்டு எச்சா இருக்கிறதே வந்து மாவை இப்படி சுருட்டி எடுத்துடலாம். சரி, ஓகே. மாவை போட்டு இதையே நல்லா உருண்டை ஷேப் பண்ணிக்கிறோம். இப்படி ஷேப் பண்ணிவிட்டு முதல்ல வந்து இப்படி சார் ப்ரெஸ் பண்ணுறோம். என்ன தேவைப்படுமா இன்னும்? இல்லை, ஏன்னா இருக்கிற எண்ணெயே போதுங்க. மெலிசா இருக்குமா? எப்படி? ரொம்ப மெலிசா இருக்காது, கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். ஓகே. எல்லா சைடும் ஈவனாக வந்து அந்த எள்ளு, தேங்காய், கருப்பட்டி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் அப்படி ஈவனாக வருது. அவ்வளோதான். தட்டிட்டு இந்த சைஸ் தான். இந்த சைஸ் ரொம்ப இதாக தேய்ச்சோம்னா அப்புறம் வெளியே வந்துடுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு அளவு ரொம்ப போலி மாதிரி வராது, கொஞ்சம் திக்னஸாக தான் வரும். பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாகிடுச்சு. நல்லா தட்டி விட்டுட்டு தோசைக்கல்ல போட்டுடலாம். ஓகே. ஒன்று எடுத்து காமிங்களேன். அப்படியே எடுத்து காட்டுங்க. இங்கே பாருங்கள், இது எடுத்து காமிக்கிறேன். இது வந்து இது மாதிரி வாழையில வச்சு தட்டும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கையில் எள்ளுலாம் இருக்குது, அதனால் வந்து இது ஒட்டாக இருக்கும். அப்படி எடுத்து அப்படியே போடலாம். அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். சரி, நான் ஒன்று பண்ணுறேன். இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டேன். ஒன்று நான் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி தரேன். நீங்கள் சூடாக இருப்பீங்க. கல் சூடாயிருச்சு. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா 2, 3 எல்லாம் கூட போட்டுடலாம். ஓகே. தோசைக்கல் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3-4 போடலாம். சின்ன தோசைக்கல்லாக இருந்ததுன்னா ஒவ்வொன்று போட்டு எடுக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா எந்த சூடில் இருக்கணும்? நல்லா சூடில் இருக்கணுமா? நல்லா சூடு பண்ணிட்டு மீடியமாக வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டோம்னா மேலே மட்டும் வேகும், உள்ளே வேகாது. அதனால மீடியமாக வச்சுக்கணும். ஊற்றி வச்சுக்கலாமா? ஓகே. எதுக்கானா நம்ம பாக்கெட்டில் ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். என்ன ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நான் சைடில் அப்படியே பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல் சூடு பண்ணுறதுக்குள்ள நான் இன்னும் 3 ஊற்றிட்டேன். ஊற்றிடுங்க. ஃபாஸ்ட்டாக தட்டி கொடுங்க. ஏன்னா இது வந்து வேலையே வந்து தட்டுறது தான் பெரிய வேலை. எப்படி 3 தட்டியாச்சா? தட்டிட்டீங்க. பரவாயில்லையே, என்னை விட இதாக இருக்கிறீங்க. வேற என்ன தொழில் தாங்க. தொழில் ரகசியம். ஆரம்பத்துல அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். பழக ஈஸியா இருக்கும். நீங்க வீட்டில் பண்ணும்போது தலைவர் இப்படி எடுத்து அந்த எக்ஸஸாக இருக்க மாவை நம்ம இப்படி எடுத்துறோம். இன்னொரு சின்ன டிப்ஸ் கூட சொல்கிறேன். லைட்டாக விடலாம். ஒட்டிட்டு மீதியை அப்படி தரலாம். சென்டர்ல அப்படி தட்டும் போது அந்த எள்ளு, அந்த தேங்காய், அந்த வெள்ளம் இருக்குல்ல, கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால சென்டர்ல அமுத்தணும். சென்டர்ல அமுத்திட்டு அப்புறம் ஓரமா அமுத்தணும். அந்த 3 விரல் வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணினா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். 3, 4 நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? எதுக்காக சொன்னா நீங்க வந்து ஒரு சைடு மட்டும் பிரஸ் பண்ணா ஒரு சைடு வந்து ஸ்டஃபிங் வெளியே போயிடும். அதனால பிரஸ் பண்ணினா ஈவனா பரவும். அப்படியே ஓரத்துல எல்லாம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டேக்கனா வாடா 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 சொல்லி சைடுல பிரஸ் பண்ணலாம். ரைட்டா? ஆமா, அவ்வளவுதான்.
சிம்பிள் தான். டன். மற்றெல்லாம் நீங்கள் இப்போ சுட்டு எனக்கு கொடுங்க. சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக சாப்பிடுங்க. இப்போ 2 சைட்லையும் திருப்பி போட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு நெய் வேணுனாலும் நெய் விட்டுக்கலாம். இல்லை 2 கலந்து வேணுனாலும் விட்டுக்கலாம். சரி, டன். இது நல்லெண்ணெயில் தான் வேகணும். ஓகே, சும்மா ஒரு ஸ்பூன். ஆமாம், அப்படியே உப்பி வருங்க. ஆமாம், ஒன்று அப்படியே மேலே அப்படியே புசுன்னு வரும். கலர் பாருங்களேன். உள்ள இருக்கிற அந்த ப்ரௌன் கலரு அப்படியே தெரியும். ஆனால் வராது, ஸ்டப்பிங் வராது. சாப்பிட நினைக்கிறேன். இல்லை, சுட சுட சாப்பிடலாம், வச்சு சாப்பிடலாம். அப்போ கொடுங்க போல அப்படி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லலாம். இலை சூட்டுக்குமே இதுக்கும் பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க. கை சூட சூடா இருக்கு. அப்பா அம்மா சூடு எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. 2 சைடில் பாருங்க ஸ்டாப்பிங்களா எப்படி இருக்கு. இது சூடா இருக்கு. இதுக்கு இன்னும் பழம் போட்டு சாப்பிடணுங்க. என்ன பழம்? வாழைப்பழம். அப்படியா? இதோட பிசைஞ்சு சாப்பிட்றதாங்க. வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா இருக்குங்க. இதுக்கு பழத்துக்கும் ஒப்புட்டுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிட்றது நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க. நீங்க விதவிதமா சாப்பிட்டுப்பீங்க. இந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. வெரி குட் காது. நைஸ். நல்ல ஒரு தரமான ஒரு பலகாரம். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பலகாரம். ஏன்னா அந்த காலத்துல பெரியவங்க வந்து எல்லாத்து வீட்லயுமே எள்ளு தேங்காய் இருக்கும். நோம்பினா இதுதான் இந்த பலகாரம். கச்சாயம், பச்சை பயிர் உருண்டை, தேங்காய் பருப்பி, இதுதான் பலகாரங்களா இருக்கும். இன்னைக்கு பச்சை பயிர் உருண்டை. ஓகே. அதுதான் இங்க வந்து செய்யற பலகாரமே. அடுத்த தடவை பண்ணலாம். பச்சை பயிர் உருண்டை பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா லட்டு மாதிரி இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பலகாரம் தெரியும் தெரியல. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பலகாரம் இப்படி இருக்குன்னே தெரியாது. காலி ஆயிடுச்சு. இது 1 சாப்பிட்டா 2 சாப்பிடணும் நினைக்கும், 2 சாப்பிட்டா 3 சாப்பிடணும் நினைக்கும். அது சாப்பிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன, இது திகட்டாதுங்க. ஆமா, திகட்டாது. சாப்பிட வந்து நெய் ஊற்றணும்னா கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நல்ல நெய் ஊற்றி சாப்பிடும்போது திகட்டாது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த மாதிரி பலகாரங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா சுட சாப்பிடும்போது 2, 3, 4 சாப்பிடுவீங்க. சூடு ஆறின பேருக்கு எப்படி தெரியல, கொஞ்சம் ட்ரையாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமா தெரியல. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டா தெரியும். பட் ஆனால் சூடு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தி பெஸ்ட்டு. முக்கியமாக இந்த எள்ளு வச்சு பண்ணுறது. உங்களுக்கு எள்ளோட நன்மைகள் உங்களுக்கு நிறையவே தெரியும். பட் இருந்தாலும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம்னா, இந்த மாதிரி பலகாரங்கள் நீங்கள் சாப்பிடும்போது வெயிட் போடுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன் கேட்டால் எள்ளு இதில் வேர்க்கல்லையும் போடலாம். இது நான் மனசில் பட்டு வேர்க்கடலை போட்டாலும் இன்னொரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டோம். முந்திரி அந்த மாதிரிலாம் போட்டால் சாப்பிடுவோம். தேங்க்யூக்கா. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ரெசிபி ஒப்புட்டு கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபோன் நம்பர். இந்த மாதிரி பலகாரங்களை வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து வீட்லேயே முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வீட்டில் சுத்தமான முறையில் தயாரிக்கிறோம். யாராவது வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இப்போ இந்த மாதிரி ஒப்புட்டும் கேட்டால் நீங்கள் பண்ணி தர முடியுமா? ஒப்புட்டு வேலை எதுக்குங்க. மற்ற பலகாரம் கொடுப்பீங்க? மற்ற பலகாரமெல்லாம் செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அதை ஒப்புட்டு மட்டும் இல்லை, ஒப்புட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற பலகாரம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மசாலா பொடி எல்லாமே வச்சுருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்கிற விஷயம் தான். நல்ல ஒரு வீட்டு தரமான ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். இவரை தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.